ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கான ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. உங்கள் பசங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டேன்றாங்களா, வேணாம் சொல்கிறாங்களா? அப்போது உங்களுக்கான ரெசிபி தான் இது. இந்த லட்டுவை மட்டும் ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்க வேணாம் சொல்லவே மாட்டாங்க. டெய்லியும் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பசங்க அவங்களோட ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கான டிப்பு. அவங்களுக்காக நீங்கள் என்ன ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ அவங்கள கூடயே வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டில் நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே நீங்கள் அதை செய்யுங்க. இன்னொன்னா அவங்க சும்மா உட்கார மாட்டாங்க கண்டிப்பாக. அவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ திட்டாமல் நீங்களும் அவங்கள சும்மா லைட்டான வேலை மிக்ஸ் பண்ணுறது, அதை உருண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் ஃபுட் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பியை நான் அப்படி தான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட வைக்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நான் சொன்ன குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸை ராவாகவே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. டேட்ஸை அரைக்கும் போது அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைங்க. இதில் யூஸ் பண்ண கோகனட் ஆயில் நான் செக்கில் ஆட்டினதை தான் எடுத்துக்கிட்டேன். அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் அந்த லட்டுவோட ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். கொக்கோ பவுடர் சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால. இது சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்கன்னு எல்லாமே எடுத்துக்கலாம். தினமும் ஒரு லட்டு எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். அது மிக்ஸ் பண்ணும்போது தேனும் கோகனட் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்க வரும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது ரெசிபியை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய்.